தலை உடுப்புடா பாருங்க கிளம்பிட்டேன் சும்மா சொல்லு. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா, பார்க்கும்போதே தெரியும் எங்கே இருக்கோன்னுட்டு. காலையில் 3 மணிக்கு ஸ்டேஷனில் கரெக்டாக இருந்தோம். இந்த வாட்டி ஊருக்கு ஸ்டேஷனு பஸ்ஸு லோக்கல் பஸ்ஸுன்னு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். காலையிலே கூப்பிட்டுட்டு வந்தாச்சு குழந்தைய. அவளுக்கே ஒன்றும் புரியல ஊருக்கு கிளம்ப போகிறோன்னொன்னே. ட்ரெயினுக்காக தான் வெயிட்டிங். ஃபஸ்ட்டு பெங்களூர் போக போகிறோம் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து. இல்லை சொல்லு, தெரியுது இல்லைப்பா, சொல்லு சொல்ல. என்ன ட்ரெயினில் போக போகிறா? எந்த ட்ரெயின்? ஊர் பேர் என்ன? ஏய், ரொம்ப ரொம்ப நீ ஓவரா பண்ற. எந்த ட்ரெயின் பேர் என்ன? பெரியப்பா வீடுன்னு ட்ரெயின்லாம் இல்லடி, காச்சிக்குடா ட்ரெயின் ரீ. ஆமா, உனக்கு ஒண்ணுமே தெரியலப்பா, சொல்லு. ட்ரெயின் வரத்துக்கு முன்னாடியே பயங்கரமாக அப்பாவும் பொண்ணும் ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக ட்ரெயின் ஏறிடுச்சு. காலைல தீபாவில் பெங்களூர் ரீச் ஆயாச்சு. வந்தோடனே மேடமோடைய எனர்ஜி தான். ஸ்டேஷன் வெளிலேருந்து வந்துட்டு உடனே அடுத்து பஸ்ஸு பிடிக்கல, பஸ்ஸுக்காக போக வேண்டியிருக்கு. பஸ்ஸுக்கு ஏறியாச்சு. சாப்பிடலாம் தேவையில்ல, வண்டியில் நிறைய சரக்கு வாங்கி வச்சிருக்கேன், வா போய் சாப்பிடலாம். டேய், சரக்குனா அந்த சரக்கு இல்லை, திங்கிறதுக்கு நிறைய சரக்கு வாங்கி வச்சிருக்கேன். குடும்பத்தில் குடும்பத்தில் உண்மையை எடுத்து விட்டுறாத, வா போகலாம். ஒசூர் வந்ததுக்கப்புறம் ஸ்டாண்ட் போட்டாங்க. ஸ்டாண்ட் போட்டோடனே 2 பேருக்கு பிரேக் தான் பண்ணி 2 பேரும் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு வந்துட்டாங்க. காஃபி குடிச்சிட்டு போதாதுன்னு 2 பேரும் பஸ்ஸில் ஒரு கடலை போட்டே வந்தாங்க. 2 பேருக்கும் நல்லா பொருத்தமாக இருக்கும். இந்த மாதிரி ட்ராவல் டைம்லலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க, அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து. நமக்கு அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வர்றது தான் நமக்கு வேலை. அது மாதிரி ரொம்ப ஃபன்னாக ஒரு வழியாக கடலையை போட்டுக்கிட்டே ஊர் வந்தாச்சு. அடுத்து லோக்கல் பஸ் மாற வேண்டிதான். லோக்கல் பஸ் மாறினோடனே அஷிக்கு ரொம்ப ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி லோக்கல் பஸ்ஸில் அவள் அவ்வளோக்கா வந்தது கிடையாது. இது புதுசாக கூட்டிகிட்டு வரவும் அவள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தா. யாருக்கெல்லாம் இந்த அனுபவம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஒரு வழியாக ஃபஸ்ட்டு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரே குஷி தான். அம்மா வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு அங்கேருந்து திரும்ப மாமியார் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஜாலியாக வந்த அர்ஷி, ஐயோ ஆயா வீட்டுக்கு போகிறோம், தாத்தா வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு குஷியில் ஓவர்லோட் ஆகிட்டாங்க. இடிஞ்சா பொங்கல் வைக்க குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பிட்டோம் எல்லாருமே காலையிலேயே. குலதெய்வ கோயிலில் இந்த மாதிரி நம்ம அங்கே போய் பொங்கல் வைக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும், மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி போய் வைக்கிறது. உங்களில் யாருக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். சொந்தங்களோட இந்த மாதிரி ஜாலியாக போய் குலதெய்வ கோயிலில் பொங்கல் வைக்கிறதே ஒரு தனி சந்தோஷந்தான். பொங்கல் அங்கேயே பொங்கியாச்சு. வேலையை நல்லா மங்களகரமாக ஆரம்பிக்கலான்னு கல் மூட்டியாச்சு. அடுப்புக்கு கல் மூட்டிட்டு அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. முதல்ல கல் ரெடி, அடுத்து அடுப்பு ரெடி. இப்போ பாத்திரத்துக்கும் பொட்டு வச்சிடலான்னு அவங்களுக்கு ஒரு 3 பட்டையை போட்டுட்டு அதுலேயும் பொட்டு வச்சாச்சு. கூட அத்தையும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க அரிசிலாம் களைஞ்சி வச்சிட்டு இருந்தாங்க. இதுவரை நான் இந்த மாதிரி அடுப்புலாம் தனியாக கூட்டினதில்லை. அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் அம்மா பண்ணுவாங்க, இப்போ அத்தை பண்ணுவாங்க. சரி இந்த வாட்டி கொஞ்சம் நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு கொஞ்சம் ஒரு படி மேலே ஏறி வந்தாச்சு. அடுப்பு கூட்டியாச்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட்டினேன். அத்தை அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி விட்டாங்க. ஹர்ஷிதாவும் அவங்க பங்குக்கு நானும் பண்ணுறேன் எதனாவது அப்படின்னு சொல்லிட்டு விறகுலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் விறகு வீட்டிலேருந்து வரும்போதே எடுத்து கட்டிட்டு வந்தாச்சு, இங்கே இருக்குமோ இருக்காதான்ட்டு. அப்புறம் அங்கங்கே இருக்கிற அந்த குட்டி குட்டி குச்செல்லாம் பொறுக்கிட்டு அடுப்பு பற்ற வைக்க ஆரம்பித்தாச்சு. இந்த வாட்டி அத்தையை நீ பண்ணுன்னு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி திட்டுவாங்க, அவன் பண்ணால் சரிதான் சொல்லிட்டு நானும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது பாருங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். அது மாதிரி ஃபஸ்ட்டு டைமு நானே பொங்கல் வைக்க போகிறேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடச்சிது இருந்ததுன்னு சொல்லுங்கள். அந்த அனுபவம் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்படியே ஹாப்பி தான், ஒரே ஹாப்பி. பொங்கல் இந்த வாட்டி ரொம்ப நல்லா போச்சு. அடுப்பும் பற்ற வச்சாச்சு. சின்னது வச்சு
இன்னும் கொஞ்சம் பிடிக்கிட்டுமா ஃபஸ்ட்டு அது பிடிக்கிட்டு பொங்கல் வரல ஹாப்பி பொங்கல். பொங்கல் பொங்க போகுது வாங்க பார்க்கலாம். பொங்கலோ பொங்கல். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எங்களுக்கு பொங்கல் பொங்கிடுச்சு, உங்களுக்கு பொங்கல் பொங்கிடுச்சா சொல்லுங்க. எனக்கு ஹர்ஷி விளையாடுறத பார்த்தோன்னே நான் சின்ன வயசில் இப்படி விளையாண்டது தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. எங்கள் அம்மா வீட்லேயுமே இந்த மாதிரி கோயிலில் பொங்கல் வைக்கும்போது அப்பா கூட அம்மா கூட எல்லாம் நான் போவேன். ஜாலியாக இருக்கும். அப்போ நமக்கு எந்த வேலையுமே இருக்காது, விளையாடுறது மட்டும்தான் வேலை. எப்படியும் சித்தப்பா பசங்க சித்தி பசங்கன்னு எல்லாருமே வருவாங்க. ஜாலியாக ஒரு கேங் சேர்ந்துக்கிட்டு விளையாடுவோம். கோவில்னாவே குலதெய்வ கோவில்னாவே இந்த மாதிரி தான் இருக்கும். சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக நம்ம விளையாடுறதுக்கு பஞ்சமே இருக்காது விளையாடுறதுக்கு. பொங்குது பெரியப்பா பக்கத்துக்கு போ. பாரு உள்ள பாத்தியா இல்லையா? கிட்ட பாரு எப்படி இருக்கு. பாவம் இந்த வாட்டியே ஹர்ஷிக்கு தான் கூட விளையாடுறதுக்கு அண்ணலாம் இல்லை, தனியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க செட்டில் யாருமே இல்லை. கோவிலில் நிறைய பேர் பொங்கல் வச்சாங்க, ஆனால் இந்த மாதிரி இவளுக்கு ஏற்ற மாதிரி குட்டீஸ் யாரும் இல்லைனால தனியாக தான் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தா. வா பொங்கல் பாரு வா. அடுப்பு பற்ற வச்சது மட்டும்தான் நான், மற்றபடி செஞ்சது எல்லாமே அத்தை தான் செஞ்சாங்க. பார்த்து பக்கத்துலேயே இருந்து வந்துடுச்சா என்ன பொண்ணு வெள்ளம் பொண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க தான் செஞ்சாங்க. இருந்தாலும் அத்தையோட இது நமக்கு வராதில்ல, ஸோ அதனால் அவங்களே செய்யட்டும்னு சொல்லிட்டு சும்மா ஹெல்ப் மட்டும்தான் நான் பண்ணேன். அத்தை ஃபுல்லாக பொங்கல் பொங்கி முடிச்சிட்டாங்க. அங்கேயே வந்துட்டு நெய் போட்டு முந்திரி எல்லாம் தாளிச்சியும் கொட்டிட்டாங்க. ஃபைனலாக பொங்கல் ரெடி. அடுத்து வந்து சாமிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு படைக்கணும், அது ஒன்று தான் பேலன்ஸு. இது முடிஞ்சோடனே கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலாம் வாங்க. நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். கும்பிட்டு வந்தோடனே பொங்கல் பிரசாதம் தான். அங்கேயே உட்காந்து பொங்கல் மரத்துக்கீழே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பொங்கல் வச்சாங்க. நானும் ஹர்ஷி உட்காந்துட்டோம் பொங்கல் சாப்பிட்லான்ட்டு. சூப்பராக இருந்துச்சு பொங்கல். அங்கேயே சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்புனோம். காலைல கோவிலில் பொங்கல் வச்சுட்டு வந்தாச்சு. ஈவினிங் எப்பயுமே சித்தி வீட்டில் வந்து வாசல் பொங்கல் வைப்பாங்க. ஸோ சித்தி வீட்டுக்கு வந்தாச்சு. பொங்கல் அப்போ எப்பயுமே இந்த மாதிரி சாணியில் பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க. சாணியிலையும் சரி மஞ்சள்லேயும் சரி பிள்ளையார் வைப்பார். இது அன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதுக்கப்புறம் எப்பயுமே சிலர் அடுப்பில் வைப்பாங்க, சிலர் கல் குட்டி வைப்பாங்க. இன்றைக்கி புது அடுப்பு வாங்கி வச்சுருந்தாங்க. அடுப்பில் வந்துட்டு ஃபஸ்ட்டு மண் போட்டுட்டு அடுத்து விறகுலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி பொங்கல் இதில் தான் வைக்க போகிறோம். முதல்ல விளக்கு தான் ஏற்றுவோம். விளக்கு ஏற்றி தான் எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ விளக்கு எல்லாமே ஏற்றி வச்ச ஆரம்பித்தாச்சு. விளக்கு ஏற்றிட்டு ஒரு சின்ன பூஜையை போட்டுட்டு அடுப்பை பற்ற வைக்க வேண்டியதான். யாரெல்லாம் இதே முறையில் உங்கள் வீட்டில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவேன்றதையும் சொல்லுங்கள். இப்படி இல்லைனாலும் வேறு முறை இருந்தாலும் எப்படி பண்ணுவேன்றதையும் சொல்லுங்கள். எங்கள் பொங்கல் எப்பயுமே இப்படி தான் இருக்கும். உங்கள் பொங்கல் எப்படி இருக்குது சொல்லுங்கள். எனக்கு பொங்கல் ஜாலியாக இருந்துச்சு. நீ செலிப்ரேட் பண்ணல வாங்க பார்க்கலாம். கற்பூரம் போட்டு அடுப்பு பற்ற வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு கற்பூரத்துலேருந்து தான் ஆரம்பம். அதுலேருந்து அப்படியே விறகு வச்சு
பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கரும்பு நட்டு தான் வெட்டி வந்தோம். எங்க தோட்டத்தில் விளைய வச்சோம். இங்க செட்டியா பண்ணலன்னு கேக்குறேன். செய்யணும் நாங்க ஒரு கிலோ வச்சோம். இதுல என்ன இது போயிருக்காங்களா? சாம்பார் பரங்கிக்காயா அலையா சாப்பிடும். பரங்கிக்காய் பரங்கிக்காய் வைப்பாங்க, சக்கரவி கிழங்கு வேகமாக கற்று விட்டு சூப்பராக இருக்கு. தம்பி போறான் பாரு. சின்ன ரொம்ப பெருசு மீடியம் சைஸ். உனக்கு என்ன தங்க வேணும்? அம்மா கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பா சொல்லு. அம்மா கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பா, அது போதும் பா சொல்லு. என் பொண்ணு சூப்பர் பொண்ணு. நீ என்ன சொல்றியோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும். சரி அம்மா எது வேணும்? அதில் நீ என்ன பண்ண போற? நீங்கள் வந்து சேமிப்பில் சிக்கனுன்றதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே பண்ணிக்கிறேன். எப்படி என்ன பார்க்கணுமா? ஹஸ்பண்டோட மூஞ்சி பார்க்கணுமா? ஏன் வலைக்குள்ள மாட்டுறதுக்கா? ஆமா, பார்த்தா எல்லாமே நம்ம கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. அவங்க மறந்து ஐயோ போசாம். இது கூட என்கிட்ட இந்த குட்டி சைஸ்ல முழுசா மாறின சந்திரமுகியா மாறின என் பொண்டாட்டியை பாருங்க. இந்த செக்ஷனுக்கு வந்த உடனே என் பொண்டாட்டி இந்த 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 மூஞ்சிக்கு வந்துருவோம். இது இது கொஞ்சம் வேற வேற டைப்ல இருக்கு. நான் அதில் கரன்னு வெட்டி ஜாயிண்ட் போட்டு தரேன் சின்னதா. அப்படிலாம் செட்டாக இருக்கு. செட் அப்படி 150 10 கலர் எல்லாம் டார்க் கலர். போட போகிற ஒரு நாளுக்கு என்னாடி வந்து நிறைய கலர் இல்லை, கம்மி கலர் இல்லை. ஏதோ ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள் தான் கோலம் போடுறீங்க. அந்த ஒரு கோலத்துக்கு இந்த கலர் இல்லை அந்த கலர். ஐயோ அப்பா. ஈவினிங் போல் நெய்வேலியில் இருக்க பெடல் பஸார் தான் போயிருந்தோம். யாரெல்லாம் இந்த பஸாருக்கு போயிருக்கீங்கன்றதை சொல்லுங்கள். இந்த வருஷம் பொங்கல் இனிதே முடிந்தது. காலைல ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ எண்டு வரைக்கும் ஹாப்பியாக போயிடுச்சு. ஹாப்பி பொங்கல் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும்னு நம்புகிறேன். விடிய காலையில் ஊருக்கு எப்பயும் போல் கிளம்ப வேண்டியதான். பொங்கல் இவ்வளவு தான். விடிய காலையிலே கிளம்பியாச்சு ஊர்லேருந்து. ரிட்டன் வரும்போது காரில் கிளம்பியாச்சு. நல்லா கார் ஏறினோடனே நானும் ஹர்ஷியும் நல்லா தூங்கிட்டோம். எழுந்து பார்க்குற நேரம் கரெக்டாக ஹொசூர் டு பெங்களூர் ஹைவேஸில் போயிட்டுருந்தோம். வியூ பார்க்க செம்மையாக இருந்தது. அப்படியே பனி காலைல சரியான பனி, ரோட்டில் பனியோட மழை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்பா பிரியாணி சாப்பிட போகிறேன். என்ன பண்ணுறது, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சாப்பிட்றேன். வாப்பலாம். காலையிலே தமிழ்நாடு டு கர்நாடகா பார்டரில் பிரியாணி சுட சுட செஞ்சு பரிமாறிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா பிரியாணி சொல்லியாச்சு.
எடுத்துன்னு வந்து தந்துடுவாங்களா? பார்த்து பிரியாணி ஆவி பறக்க பிரியாணி பாத்தியா? பிரியாணி தான் சூப்பரா இருக்கு.